நாளைக்கு வந்து யூனியன் பட்ஜெட் அ அ அறிவிக்க போறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். யூனியன் பட்ஜெட்ல என்ன மாரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். கீ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ங்கிற மாரி பார்த்தோம்னா, அ இண்டஸ்ட்ரி பாடிஸ் வந்து பார்க்கும்போது ஜிஎஸ்டி டூ இம்ப்ரூவ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நியூ டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சம் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அ நியூ ரெஜிம்ல இப்போதைக்கு வந்து 12 லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் இருக்கு. அதில சேஞ்சஸ் ஏதாவது வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 1 லேக் இன்க்ரீசிங் த த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் 30% டாக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ரயில்வேஸ்ல ஒரு நல்ல அனௌன்ஸ்மென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆம், புதுசா ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆம், ஜென்ரலா அதுக்கப்புறம் வந்து மெனி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து புஷிங் ஹையர் செக்ஷன் 80சி லிமிட் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல வந்து 1.5 லேக்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. அது 2014லேருந்து. அதில ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டார்ல 80டில சில ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு இன்னும் கொஞ்சம் மோர் கிளாரிட்டி, மோர் எக்ஸம்ப்ஷன்ஸ் குடுத்தா பெட்டரா இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இதில வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது அனௌன்ஸ்மென்ட் வரலாம். அதுக்கப்புறம் ஜென்ரலா வந்து இன்கிரீசிங் த பேசிக் எக்ஸம்ப்ஷன் லிமிட் லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து 1.2 லேக்ஸ் இருக்கு. அத வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுங்க. 2 லேக்ஸ் வரைக்கும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து அ கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுலேருந்து என்ன நடக்குதுங்கிற மாரி பார்க்கலாம். அ அதுக்கப்புறம் மெயினா வந்து அ இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் வந்து கிரீன் எனர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்ல வந்து மெயினா வந்து ஈவி, சோலார் எக்யூப்மென்ட், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர்ஸ்லலாம் வந்து அதில ஏதாவது கட் இருக்கலாம். கொஞ்சம் வந்து ரிடக்ஷன்ஸ் இருக்கும் அப்டின்னா, கொஞ்சம் எல்லாருக்கும் பெனிஃபிஷியலா இருக்கும் அப்டிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வித்தவுட் மேஜர் ஹைக்ஸ் இருக்கு. அது வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங்ல ஏதாவது ஆம், ஸ்டார்ட் அப் பிசினஸ், அதுக்கப்புறம் வந்து கிரீன் எனர்ஜி செக்டார்ல ஏதாவது பெனிஃபிட்ஸ் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மெயினா வந்து பட்ஜெட் 2026ல ரேஞ்ச் பவுண்ட் ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல டிஃப்ரெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். எலக்ட்ரானிக் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது இவங்களுக்கு ரிலீஃப்ஸ் ஏதாவது குடுக்கலாம். மெயினா வந்து இம்போர்ட் டியூட்டில வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் மேனுஃபேக்சரிங் குரோத் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் வந்து அ டியூட்டி நெறைய பே பண்ண வேண்டியதா இருக்கு. செமிகண்டக்டர் சப்ளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதிலிருந்து ஏதாவது ரிலாக்சேஷன் குடுப்பாங்களா? அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் எனர்ஜி ஸ்பேஸ் ஆ அதில நோக்கி போயிட்டு இருக்கனால, அதில கவர்மெண்ட் பாலிசிஸ்ல ஏதாவது ஆ சொல்யூஷனிங், அதுக்கப்புறம் ஹைடெக் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் வந்து பைனரி சொல்யூஷன்ஸ்ங்கிற மாரி குடுக்க வாய்ப்பு இருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடா எலக்ட்ரானிக் செக்டார் ரிலேட்டடா இருக்க ஸ்டாக்ஸ் வந்து பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கு. என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து குரோத் இருக்கும்போது, இதில மெயினா வந்து அவங்க வந்து பட்ஜெட்ல வந்து என்பிஎஃப்சி செக்டார்ல வந்து எம்எஸ்எம்இ கிரெடிட் வந்து கொஞ்சம் எப்பவுமே ஹேண்ட் பண்ணுவாங்க. ஃபண்டிங் வந்து ஸ்டெபிலிட்டிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொமெண்டம் கிரியேட் பண்ணும்போது, இவங்க வந்து ஏதாவது ஃபண்ட்ஸ் வந்து இத அ ஹேண்டில் பண்ணலாம். பெட்டர் கோஆர்டினேஷன், ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் அப்ரூவல்ஸ் வந்து ஏதாவது குரோத் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரலாங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்போ வந்து என்பிஎஃப்சி ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கு. செக்யூரிட்டி டாக்ஸ், டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அது வந்து ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ல மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன்ல வந்து பார்க்கும்போது, கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் வந்து 15% இருக்கு. அது வந்து 10%ஆ குறையுமா? அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் செக்டார். இப்போ இந்தியா வந்து நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க. டாய்ஸ், லெதர்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் நெறைய எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது. இந்த கம்பெனி ரிலேட்டடா இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் டியூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஆ லோன்ஸ் வந்து ஏதாவது கிடைக்குமா? அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது கிடைச்சதுனா இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரிலேட்டடா அனௌன்ஸ்மென்ட் பெட்டரா வந்துச்சுன்னா, இந்த செக்டார்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து ஆம்
மேலே க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு. கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் அன்சர்டனிட்டினால சேஃப் ஹெவன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்குது. மெயினாக பீப்புள் வந்து ஃபிசிக்கல் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து கோல்டு இடிஎஃப்ஸ், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் பக்கம் திரும்பியிருக்காங்க. அதனால் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனில் வந்து நிறைய பேர் வந்து எஸ்ஐபி மெத்தடில் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த சமயத்தில் வந்து எதாவது கோல்டு ரிலேட்டடாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரலாமா அப்படிங்கிற டேக்ஸ் ரூல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா, சவரின் கோல்ட் பாண்ட் அதில் வந்து ஏதாவது திரும்ப கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நாளைக்கு வரப்போகிற பட்ஜெட்டில் தான் அதை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக் அண்ட் எம்எஸ்எம்இஸ். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பட்ஜெட் 2026-27 வந்து எம்எஸ்எம்இ செக்டாரில் வந்து நல்லா அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. க்ளவுட் சர்வீசஸ், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாஸ் டூல்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்எஸ்எம்இஸ்லாம் நல்ல ஃபர்தர் கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்ட்ரெங்தனிங் த மெஷர்ஸ் டு பி அனௌன்ஸ்ட். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த யூனியன் பட்ஜெட்லேயும் அதை பற்றி ஒரு நல்ல அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படி வந்ததுன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஐடி கம்பெனிஸ், அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற ஐடி கம்பெனிஸ், மேஜர் ஐடி கம்பெனிஸ்லாம் மேபி பெனிஃபிஷியல் ஆகலாம். லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் மாதிரியான கம்பெனிஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போ நல்லா பூம் ஆகிட்டுருக்கு. பெட்ரோல் அண்ட் கெமிக்கல் பெட்ரோல் அண்ட் உங்களுக்கு டீசல் வெஹிக்கிள்ஸ் இருக்கிற இடத்துல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கன்சியூமர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்ருக்காங்க. வேல்யூ செயின் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. செல் மேனுஃபேக்சரிங் அதிலெல்லாம் ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வெஹிக்கிளோட சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்கிறத பார்க்கணும். அதுக்கு ரிலேட்டடான கம்பெனிஸ்லாம் நல்லா பூம் ஆகும். மெயினாக வந்து ஹீரோ மோட்டோகார்ப், அதுக்கப்புறம் டவுன் த லைனில் இருக்கிற பஜாஜ், அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிலாம் நல்லா பூஸ்ட் ஆகும். இவி சப்சிடரிஸ் எப்படி கொடுக்குறாங்கிறத பொறுத்து இருக்குது. அப்புறம் சோலார் எனர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா பிஎல்ஐ, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், அதை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமைசேஷன் ஆஃப் பிஎம் சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா, அதை வந்து என்ன போன வாட்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வாட்டியும் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா க்ரீன் ஃபினான்ஸ் வருதுன்னா அதுக்கு கிளைமேட் ஃபோக்கஸ்ட் ஃபண்ட்ஸ், அப்புறம் சவரன் க்ரீன் பாண்ட்ஸ் பற்றி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா பொறுத்து சோலார் எனர்ஜி ரிலேட்டடான ஸ்டாக்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக வந்து ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் கொடுத்துருந்தாங்க, கிரெடிட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நல்லா என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. நல்ல சிம்பிளிஃபைட் கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வாட்டி என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்னாலே டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கங்கிற மாதிரி பார்ப்போம். நிறைய அலோகேஷன்ஸ் இருக்கும். இது வரைக்கும் என்கரேஜ் பண்ணி 6.8 lakh crore வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி பட்ஜெட்லேயும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அப்படி வரும்போது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் மற்ற டிஃபென்ஸ் ரிலேட்டட் பாரத் டைனமிக் லிமிடெட் போன்ற ஸ்டாக்குக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது டிஃபென்ஸ் செக்டாரில். அதனால் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் இந்த இதுலேயும். அதுக்கப்புறம் வந்து லாஜிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் இருக்குது. மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ், பிஎம் கட்டி சக்தி ஸ்கீம் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருதுங்கிறத பொறுத்து அந்த லாஜிஸ்டிக் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்லா அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா லார்சன் அண்ட் டியூப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கேர் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேரில் கண்டிப்பாக வந்து மெட்டர்னல் ஹெல்த் கேர், வேக்சினேஷன், அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர், டயபெட்டிக்ஸ்,
அதுக்கப்புறம் கேன்சர், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் சப்போர்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது நல்ல பட்ஜெட்ரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கெல்லாம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிற பாலிசிஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். நாளுக்கு நாள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கான இன்சென்டிவ்ஸ், மெடிக்கல் இன்னோவேஷன்ஸ் என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கோ, ப்ரிவென்டிவ் கேருக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கண்டிப்பாக வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ ஃபார்மா ஸ்டாக்ஸ், சன் ஃபார்மா, அதுக்கப்புறம் சிப்லா, மற்ற ஃபார்மா ஸ்டாக்ஸுக்கெலாம் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நல்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா. அதுக்கப்புறம் எஜுகேஷன் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா, கிளாஸ் ரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர் ஆஃப் ஸ்கில்லிங், அதிலெல்லாம் வந்து மோட்டிவேஷன் ரிலேட்டடாக ஜிஎஸ்டி லைசன்சேஷன் மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி கட்டு மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, ரொம்ப லோயர் டேக்ஸஸ் பே பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாகவும் சரி, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு மாடர்ன் லேர்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் கீ எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜியில் என்ன ஆன்டிசிபேஷன் இருக்குன்னா, 0% ஜிஎஸ்டி பாலிசி, பேக்கேஜ் டாட்டா, அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஏதாவது ஒரு எஃப்எம்சிஜி ரிலேட்டடாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மில்க் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஃபார்ம் பேஸ்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங்க்கு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எஃப்எம்சிஜி செக்டாரை அது பூஸ்ட் பண்ணும். அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, மற்ற கம்பெனிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் செக்டார் ஜென்ரலாக வந்து பீப்புள் வந்து ஃபுட் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது வந்து டூரிசமில் போகும்போதும் அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் செக்டார்ஸ்க்கு ஒரு நல்ல டேக்ஸ் ரிடம்ஷன் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கவரேஜஸ், கிளைம்ஸ், கவர்னன்ஸ் மெஷர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் செக்டார் கவரேஜஸ், லோ ப்ரீமியம் ஆஃபரிங்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் நல்ல அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து இண்டஸ்ட்ரி ஆஸ்பிரேஷன் இருக்குது. ஏன்னா ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்டப் பண்ணுங்கிறது. அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரில் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து நாளுக்கு நாள் வந்து இம்ப்ரூவ் ஆனால் தான் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல் அக்சஸ், போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், பெட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதில் அனௌன்ஸ்மெண்ட் வருமா, அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு பூஸ்டப் வர மாதிரி வந்ததுன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, க்ரீன் எனர்ஜி கார்டினர்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். மெயினாக வந்து சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்போது டிஃபென்ஸ் செக்டார், க்ரீன் எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ், எஃப்எம்சிஜி, கோல்டு ரிலேட்டடாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக வந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரயில்வே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸை எதிர்பார்க்குறாங்க. நல்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த செக்டார்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நாளைக்கு ஃபினான்ஸ் பட்ஜெட் இருக்குது. எல்லாருமே அதை பாருங்கள். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன வருதுங்கிறத நோட் பண்ணுங்கள். மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டில் அதுக்கு தகுந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு வர அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லேயும் அதோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்போவுமே டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்க. ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.